புதுயுகம் தொலைக்காட்சியினுடைய பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியை எல்லா பகுதிகளிலும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய பணிவான வணக்கமும் பொங்கல் நல் வாழ்த்துக்களும். உலகெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த தமிழர் திருநாள் என்பது தமிழ் இனத்தினுடைய அடையாளம். தமிழன் எங்கெங்கே போனாலும், துபாயில் இருந்தாலும், அபுதாபியில் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், ஜாம்பியாவில் இருந்தாலும், தமிழன் அங்கே இருக்கிற இடத்தில் கூடி இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார். தமிழனுக்கான அடையாளமாக இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உழவனை மதிக்கக்கூடிய, உழவனை துதிக்கக்கூடிய அல்லது உழவனுக்கு உற்சாகம் தரக்கூடிய கதிரவனை வணங்கக்கூடிய ஒரு திருநாள் இது. இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி தேவையான ஒரு தலைப்பு, உறவுகளை வளர்ப்பது கிராமமா நகரமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்திய பாரம்பரியத்தினுடைய அச்சாணி எது தெரியுமா நண்பர்களே? குடும்ப அமைப்பு தான். இந்தியாவினுடைய பெருமை எது என்று மேலை நாட்டுக்காரர்களிடத்திலே கேட்டால் சில பேர் குடும்பம் என்று சொல்வார்கள், சில பேர் கோவில் என்று சொல்வார்கள். ஆனால் மேலை நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்தியாவினுடைய பெருமை, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பெருமை, அங்கே கோயில்கள் இருப்பதும் இல்லை, குடும்பங்கள் இருப்பதும் இல்லை. வேறு எது தெரியுமா? தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் தான் குடும்பங்களே கோயில்களாக இருக்கின்றன. அதுதான் பெருமை என்று சொல்வார்கள். குடும்ப உறவுகளை கடவுள்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்திய பாரம்பரியம். தேச தலைவர்களை உறவு சொல்லி அழைத்தது இந்தியா. தேச தலைவர்களை நேரு மாமானா, காந்தி தாத்தானா, அன்னை இந்திரானா, அறிஞர் அண்ணானா, தேச தலைவர்களை உறவு சொல்லி அழைத்தான். ஏன் இலக்கியத்துக்கு வந்தீங்கன்னா கூட அவ்வை பாட்டினா, உவேசா அவர்களை தமிழ் தாத்தானா. ஆக உறவுகள் இல்லாமல் இந்தியா இல்லை, இந்தியா இல்லாமல் உறவுகள் இல்லை. உறவுகளை வளர்ப்பது என்பது ரொம்ப முக்கியங்க. கல்யாணங்கிறதே அதுக்கு தானே. திருமணம் எதுக்கு பண்ணி வைக்கிறான்? உறவுகளை வளர்ப்பதற்கு தானே, சந்ததிகளை பெருக்குவதற்கு தானே, வாரிசுகளை பெருக்குவதற்கு தானே. எனக்கு ஒரு கஷ்டம்னா ஆறுதல் சொல்றதுக்கு, அரவணைக்கிறதுக்கு எனக்கு உறவுகள் வேணும். அந்த உறவுகளை வளர்ப்பது கிராமமா நகரமா? கிராமம் என்பது தோப்பு, துறவு, ஆறு, வயல், அப்படி ஒரு இந்த பக்கம் நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, பணப்புழக்கம், இது மாதிரி பிரம்மாண்டமான கல்லூரிகள், பிரமாதமான கல்லூரிகள், இதெல்லாம் இந்த பக்கம். இந்த ரெண்டில் எது வளர்க்கிறது? இந்த வளர்க்கிறதுனா என்னன்னு மட்டும் ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டு அவங்கள பேச சொல்லிடுறேன். வளர்க்கிறதுனா என்ன? உறவுகளை வளர்க்கிறதுனா என்ன? குழந்தைய வளர்க்குற மாதிரி. சரி, ஒரு குழந்தைய வளர்க்கலாம். தகப்பனாரை எப்படி வளர்க்குறது? தாயாரை எப்படி வளர்க்குறது? தாய் உறவு தானே. தாத்தாவை எப்படி வளர்க்குறது? தாத்தாவை வளர்க்குறதுன்னு தலைப்பு கொடுக்கல. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இடையிலே இருக்கிற உறவு அருந்து போகாமல் பாதுகாப்பது எப்படி? அதை எந்த இடம் செய்யுது? கிராமம் செய்தா நகரம் செய்தா? கணவனும் மனைவியும் கண்ணை மூடுற வரைக்கும் ஒத்துமையா இருக்கிற இடம் எது? ஒத்துமையா இருக்கிறது. இங்க பாருங்க, ஒன்றாக இருப்பது என்பது வாழ்க்கை அல்ல, ஒற்றுமையாக இருப்பது தான் வாழ்க்கை. அதனால்தான் புதுயுகம் தலைப்பு கொடுத்திருக்கிறது, உறவுகளை வளர்ப்பது கிராமமா நகரமா? இன்னொன்று சொல்கிறேன், உறவை வளர்க்கிறதுனா 4 விதமான உதவிகள் எல்லாருக்கும் வேணும். பண உதவி, கருத்து உதவி, சரீர உதவி, மன உதவி, ஆன்ம உதவி. இந்த 4 உதவிகளையும் உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டா அந்த உறவுகள் பலப்படும், அந்த உறவுகள் வளரும். இந்த 4 உதவிகளும் அபரிமிதமாக கிடைக்கிற இடம் எது? இவ்வளவுதான் என்னோட முன்னுரை. மொத்தத்துக்கு இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம், உறவுகள் சிதிலப்பட்டு விடக்கூடாது. அந்த உறவுகளை வளர்த்தெடுப்பது எந்த இடம்? கிராமமே என்று இந்த பக்கம் 3 பேர் பேசுகிறார்கள், நகரமே என்று இந்த பக்கம் 3 பேர் பேசுகிறார்கள்.
கிராமமே என்று அருமை தம்பி லிவிங்ஸ்டன் அருமையாக பேசுவார். அவரோடு இணைந்து பேசுவதற்கு சகோதரி சுந்தரவள்ளி அவர் அருமையாக எங்கள் பகுதியில் தான் இருந்தாங்க. அவங்க எங்கள் பக்கம்தான் மதுரையில் இருந்தாங்க. என்னோடலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய பேச்சு அவ்வளோவா பிடிக்காததுனால இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க விதி இன்னைக்கு மறுபடியும் என் கூடவே பேச வச்சுருக்கு. அந்த பக்கம் ஷேரோன் அவர் ரொம்ப நல்லா பேச அருமையாக ரொம்ப. அதை 3 பேரும் கிராமமே, ஆனால் 3 பேரும் நகரத்தில் வாழ்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் நல்ல, அவங்க விமலா அவங்களும் நகர்ந்தான் உறவை வளர்க்குது. அப்புறம் அந்த நிறைவாக பேசுவதற்கு காத்திருக்கக்கூடிய பர்வீன் சுல்தானா முனைவர் ரொம்ப அருமையாக பேசுவாங்க, அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க. அவங்களும் நகரமேங்கிறாங்க. நீங்கள் நல்லா ரசிங்க. கிராமமே என்கிற அணி துவங்குகிறது. முதல் பேச்சாளராக அருமை நண்பர் மிகச்சிறந்த பேச்சாளர் லிவிங்ஸ்டன் அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் சொல்லணும்னா உங்கள் எல்லாரையும் பார்க்குறப்ப எங்கள் கிராமத்தில் பார்க்குறக்கூடிய இந்த இதில் சிங்கம் படத்தில் சொன்ன மாதிரி சுற்றி இருக்கவன்லாம் என் பங்காளிகவ, ஊர் உலகத்தில் இருக்கவன்லாம் என் நண்பனுகவ, என் மாமன் மச்சான் நண்பன் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்திருக்கக்கூடிய உறவுகளாக சங்கமித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்தில் வாழக்கூடிய இந்த இளைஞனுக்குள்ளும் கிராமத்தில் வாழக்கூடிய அழகான உறவுகளும் காதலும் நட்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவருக்கும் இந்த 5 பேச்சாளர்களுக்கும் இல்லாத ஒரு உணர்வுபூர்வமான ஒற்றுமை எனக்கும் நடுவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் பேர் ராமச்சந்திரன், ராமன். நான் ஆஞ்சநேயர் பக்தன். உறவுகளை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ராமருக்கு எப்படி ஒரு ஆஞ்சநேயரோ அதுபோல் இந்த இடத்துல நான் ஆஞ்சநேயராக இருக்கேன். ஏன்னா நான் ஆஞ்சநேயர் பக்தன் சொல்லிடணும். அனைவருக்கும் உறவுகளின் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்தானுடைய அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நகரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கிராமத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கின்றது, நகரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை இயந்திரமாக இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். அதாவது உங்களுடைய நகரத்தில் உள்ளதை உள்ளபடி பார்ப்பார்கள், ஆனால் எங்களுடைய கிராமங்களில் உள்ளதை உணர்ந்தபடி பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எத்தனையோ தமிழ் சினிமாக்கள் வந்தாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அடையாளம் எண்ணினிய தமிழ் மக்களே என்று கிராமத்தான் சொல்லக்கூடிய பாரதி ராஜாவிலிருந்து இன்றைக்கு குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்கிற கிராமத்தான் வரைக்கும். நடுவர் அவர்களே, நீங்கள் இங்கே நகரத்தில் காதலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பொண்ணு பையனுக்கு ஃபோன் அடிச்சிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். 2 வாட்டி கால் வெயிட்டிங்கில் போனால் போதும். 3ஆவது வாட்டி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அங்கே என்ன, நீ அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நான் கேட்குறேம்மா. இதே நம்ம ஆட்கள் பொண்ணுக்கு ஃபோன் போடுறப்ப 2 வாட்டி வெயிட்டிங்கில் போச்சுன்னா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நம்ம கேட்டால் போதும். பொண்ணுங்க சொல்லும், சந்தேகப்படுறியா? இல்லை சந்தேகப்படுறியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்தேகப்படுறியா? நிப்பாட்டிக்கலாம். இன்னோட உனக்கு எனக்கு எந்த சங்காத்தம் வேணா பிரேக்கப். ஏங்க பீச்சுக்கு போய் கடல் பார்க்கிற காலம் போய் இன்றைக்கு கடலை போடுற காலம் ஆயிடுச்சுலங்க. லிவிங்ஸ்டன், இந்த கிராமத்தில் இப்படிலாம் சுதந்திரமாக காதலிக்க முடியுமா? நடுவர் அவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அத்தை பொண்ணுனா பார்த்தீங்கன்னா என்னங்க, கண்ணு பார்த்து செட் ஆயிடுச்சுனாலே அது அத்தை பொண்ணு தான். ஜல்லிக்கட்டு காலை ஓடினாலும் 4-5 பேர் துள்ளி குதிச்சு இளைஞன் போய் அடக்கி இங்கிட்டு திரும்பி லுக்கு விடுறப்ப அத்தை பொண்ணு பார்க்குறப்ப சைடில் கண்ணடிச்சு காலரை தூக்கி விட்டு இப்படின்னு ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய சுகம் இருக்கின்றதே. இங்கே நகரத்தில் ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா கூட பார்த்தீங்கன்னா தன்னை பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணிடம் அனுதாபத்தை தேடுகின்றான். நான் பாறேன், ஐ டொனேஷன் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா கண் தானம் பண்ணுறேன், ரத்த தானம் பண்ணுறேன், இது எல்லாமே பண்ணுறேன், இவ்வளோ எனக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கிராமத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. கோவப்பட்டால் ரத்த தானமோ கண் தானமோ அன்னதானம் இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது.
காதலி பக்கத்தில் போய் நாங்கள் செய்கிற சமாதானம் அதுதான் கிராமத்தில். அதான் வந்து ஒரு கவிஞன் மிக அழகாக சொன்னான், பட்டணத்து காதல் எல்லாம் பாதியிலே மறையும் அப்பா, பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் அப்பா, காசு பணம் சேருதப்பா, காரு வண்டி சொல்லலுதப்பா, சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா, பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணம்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னான். அதாவது இன்னொரு விஷயம், எங்களுடைய கிராமத்தில் பெண்கள் வெட்கப்படுவது கூட அழகாக தெரியும். இங்கே டக்குன்னு வந்து ஒரு பொண்ணை வெட்கப்பட சொன்னா, இதற்கு பெயர் வெட்கம் இப்படிங்கிற காலம் இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. கிராமத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பாருங்களேன், எங்கள் அப்பா வந்து விவசாயி நடுவர் அவர்களே, என் குடும்பம் வந்து விவசாய குடும்பம். எங்கள் அப்பா மாட்டோட பேசுவார், நானும் மாட்டோட பேசியிருக்கேன், அதுக்காக நீ மாடா அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்படி என்னுடைய தகப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10வது படிக்கின்ற பொழுது என்னுடைய தகப்பனார் தவறி விட்டார். சத்தியமாக சொல்கிறேங்க, எங்களுடைய மாடு வந்து 4 நாள் சாப்பிடாம 5வது நாள் மாடு பட்டினி கிடந்து இறந்து போய் விட்டதுங்க. ஒரு மனிதன் மீது மாடு கூட பாசம் வைத்திருக்கின்றது, ஆனால் இங்கு மனிதன் மீது மனிதனே பாசம் வைக்கலங்கிற ஆதங்கத்தினால தாங்க நாங்கள் வந்து பேசுகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன் நடுவர் அவர்களே. அதான் சொல்லுவான், என்ன அம்மா இறந்து போனால் கூட வெளிநாட்டில் வந்து போய் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தவன் இங்கே வந்து வர்றப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது புடவையை வந்து வாங்கிட்டு வர்றப்போ கூட அவனுடைய தாய் இறந்ததை வந்து பார்த்து கண்ணீர் விட்டு வந்து அழுது இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை தேடாமல் இறந்த பிறகு போய் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தை வந்து தேடுகின்றான். நீங்கள் அமெரிக்காவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ இங்கே சென்னையிலையோ வந்து இருந்துட்டு ஒரு கார் வாங்கி நீங்கள் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட ஒரு டிவிஎஸ் 50யோ ஒரு ஸ்கூட்டரோ ஒரு பைக்கோ வந்து வாங்கி உங்களுடைய தாய் தகப்பனை பின்னாடி தூக்கி உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அடித்து, இது என் வண்டி எங்கள் அப்பா வந்து எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் என் பையன் வண்டி எடுத்திருக்கான்னு வந்து சொல்லிட்டு தன்னுடைய காலரை தூக்கி விட்டு போகக்கூடிய தெனாவட்டு இருக்கின்றதே, அது வந்து கிராமத்தில் தான் வந்திருக்கு. ஒரு துணிக்கடைக்கு நீங்கள் நுழைஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு துணி எடுக்கிறானோ இல்லையோ தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து மகிழ்வித்து தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எதிரியாக இருந்தால் கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் கிராமத்தான். அப்படிப்பட்ட உறவுகள் எங்கு வளர்கிறது என்று கேட்டால் அது கிராமத்தில் தான் அதிகம் வளர்கின்றது. காரணம் என்னன்னா, இந்த இடத்தில் கூட எத்தனை கிராமத்தார்கள் உட்கார்ந்துருக்கின்றீர்கள் தெரியல. ஏன்னா நகரத்தில் வந்து இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன்லையும் கிராமத்தான் வந்திருக்கான். அதனால தான் நண்பனை கூட நண்பன் வந்து சொல்லாமல் மாமா மச்சான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து உறவு முறைகளை சொல்லி அழைத்தார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கிராமத்தானாக உணரக்கூடிய நகரத்தான் கூட உறவுக்கு மரியாதை கொடுப்பான் என்பதுதான் அவருடைய வாதத்தின் அடிப்படை. ரொம்ப நல்லா பேசிக்கிறார். அதில் முதல் சொன்ன வாக்கியமே எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது. என்ன தெரியுமா? கிராமத்தில் சுதந்திரமாக இருக்கிறார்கள், நகரங்களில் எந்திரமாக இருக்கிறார்கள்னு பாருங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் மெக்கனைஸ்டு எங்கே? நகரத்தில். நல்லா பேசிக்கிறார். இப்போது கண்ணதாசன் பாடு தான் கஷ்டம். வாங்க, எப்படி நகரமே உறவுகளை வளர்க்குறது. ஓடி வருகிறார். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி லிவிங்ஸ்டன் பாருங்க, அந்த கிராமத்து பாணியிலே அப்படி மீசை அப்படி முறுக்கிக்கிட்டு கம்பீரமா இருக்கிறார். அவர் அந்த தேனி மாவட்டம்ங்கிறதுனால இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை சொன்னார். எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நான் தம்பி லிவிங்ஸ்டனை பார்த்து கேட்குறேன், இயக்குனர் இமயம் அவர்கள் அங்கேயே தேனி மாவட்டத்திலே கிராமத்திலே இருந்திருந்தார்னு சொன்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வளர்ந்திருக்க முடியாது என்பதை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவர் மட்டும் இல்லை சார், கரிசல்பட்டி குயில் கவிப்பேரரசு வைரமுத்து, ஏன் கருப்பு வைரமாக இருக்கக்கூடிய புஷ்பவனம் குப்புசாமி, மேதகு கலாம் சிம்பொனி இளையராஜாவினுடைய இசையை படித்துவிட்டு சொன்னார்கள், நான் சிம்பொனி இளையராஜாவினுடைய ஆல்பத்தை பார்க்கிற பொழுது இந்தியாவின் குரலாக பார்க்கிறேன் என்று மேதகு கலாம் அவர்கள் சொன்னார்களே, இவர்களெல்லாம் கிராமத்திலே இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது. ஒரு செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வழி அனுப்புவது கிராமம், வழி அனுப்புவது கிராமம், வரவேற்பது நகரம். எழுதி வைத்துக்கிறீங்க. வழி அனுப்புவது கிராமம், வரவேற்பது நகரம். நீங்க சொன்னீங்களே, ஒரு அருமையா சொன்னீங்க. உடல் ரீதியா யாரு
உதவுறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டியது உறவுகளை வளர்ப்பதுன்னு சொன்னீங்க. கிராமத்தை என்ன பண்ணுவேன் தெரியுமா? உதவுவேன். அதுல ஜாதி இருக்கும். நான் அண்மையில் ஆட்டோவினுடைய முதுகுல சுமந்து வந்த ஒரு வாசகத்தை படித்தேன். என்ன வாசகம் தெரியுமா? அது, இளைஞனே சாதிக்காக துடிக்காதே, சாதிக்க துடி என்று எழுதி வைத்திருந்தான். என்ன பொருள் தெரியுமா? சாதிக்காக துடிப்பவன் கிராமத்து இளைஞன். லிவிங்ஸ்டன், சாதிக்காக துடிப்பவன் கிராமத்து இளைஞன், சாதிக்க துடிப்பவன் நகரத்து இளைஞன் என்பதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இருந்த அண்ணன் தம்பி குடும்பத்தை கோர்ட்டுக்கு அலைய வைக்கிறது கிராமத்து கிளவி. எழுதி வச்சுக்கிறீங்க சார், எழுதி வச்சுக்கிறீங்க. நகரத்துல அந்த பிரச்சனை வராது. நகரத்துல அந்த பிரச்சனை வராது. நகரத்துல தான் கிளவிய வீட்டில் இருக்க மாட்டாள. நகரத்துல பேசுறதுக்கே நேரம் இல்லை தம்பி லிவிங்ஸ்டன். நீங்க புருஷன் பொண்டாட்டியை பத்தி சொன்னீங்களே, அங்க இருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன பண்ணு தெரியுமா? அம்புடும் பீத்துறது. என்னை மதுரையில கேட்டாக, மானாமதுரையில கேட்டாக, சிவகங்கையில கேட்டாக, பாகனேரியில கேட்டாக. அவன் டப்புன்னு அடிச்சுட்டான். மூஞ்சி முகரையும் பாரு. உள்ளூர்ல ஒரு பேராது கேட்டான் அடி உன்னைய. இன்னொரு செய்தி சொல்றேன். நீங்க கிராமத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல வந்து முன்னேற துடிப்பான், ஆனா முன்னேற மாட்டேன். ஆனா நகரத்துல முன்னேறி கொண்டே இருப்பான். நடுவர் அவர்களே, முன்னேறிக்கிட்டே இருப்பேன். கிராமத்துல ஆணாதிக்கம், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்ற எத்தனை கிராமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நகரத்துல அப்படி இல்லை. நகரத்துல வந்து ஆம்பளையும் வேலைக்கு போறேன், பொம்பளையும் வேலைக்கு போகுது. ஒரு பெண்ணுரிமை காக்கப்படக்கூடிய ஒப்பற்ற சமூகம் நகரத்துல மட்டும்தான் இருக்கு. மறுக்க முடியுமா? மாமியார் மருமகள் பிரச்சனை எனக்கு என்னவோ நகரத்துல அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியல. கிராமத்துல இன்னைக்கு உறவுகள்ல சிக்கல் சார். இந்த கிராமத்துல இருந்தா உறவுகளை வளர்க்க முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. கிராமத்தை தாண்டி வெளியேறி நகரத்திற்கு வருகிற பொழுதுதான் நிச்சயமாக நாம் முன்னேறுவதற்கு, உறவுகளை இணைப்பதற்கு, பிணைப்பதற்கு ஒரு வசதியாக இருப்பது நகரம்தான். அதுதான் களமாக இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். புத்தாண்டு கலந்த அந்த பொங்கல் திருநாளில் கிராமங்கள் தோறும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது சிந்தனை. ஆனால் இன்றைக்கு கிராமம் கிராமமாக இல்லை. பல வசதிகள் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் உறவுகள் சேர்ந்து வாழ்வதற்கு, பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு நகரம்தான் காரணமாக இருக்கிறது. நகரத்தில் தான் உறவுகள் சேர்ந்து வாழ முடிகிறது என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி. புதுயுகம் தொலைக்காட்சியின் வழியாக உலக நாடுகள் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவர் அவர்களே இங்க வந்தார், எதிரணியிலிருந்து கண்ணதாசன். ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். நான் வந்தோடனே ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் கேட்டேன். பொறணியை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்ப நான் ஒரு சந்தேகம் கேட்டேன். ஏங்க உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நீங்க யாரு பின்னாடிங்க நிப்பேன்னு கேட்டேன். நானாப்பா, நான் பீரோ பின்னாடி நிப்பேன் பானார். இதெல்லாம் நகரத்துல. ஆமா, இதுக்கு பூரா நகரத்துல உட்காந்துட்டு நான் ஒண்ணு கேட்கிறேன் நடுவர்ல, கிராமம்னா என்ன நினைக்கிறீங்க? கண்ணதாசன் சொன்னாரு பொரணி பொரணி பொரணின்னு. அதை சொல்லலைன்னா ஐயா எங்க பக்கம் தீர்ப்பு சொல்ல மாட்டாரு. பொரணின்னா என்ன தெரியுமா பேசுறது? கிராமத்துல உட்காந்து டீ கடையில பேசுற பொரணி எல்லாம் கம்மி நடுவர் அவர்களே. ஆஃபீஸ்ல மத்தியானம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இந்த டவுனு கோஸ்டிங் எல்லாம் ஸ்பூன்ல எடுத்து கரப்படாம சாப்பிடுதுக்கலாம். இப்படி எடுத்து வாயில போட்டுட்டு, ஏண்டி உனக்கு தெரியுமா அவ ஏன் தெரியுமா பெரிய ஆளானா, எப்படி தெரியுமா ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, நல்லா சவப்பா இருக்கால்லடி. அவ விடிய விடிய உழைத்து வாங்கின ப்ரமோஷனை கூட சிவப்பா இருக்கிறனால வாங்கின ப்ரமோஷனா மாத்தக்கூடிய பொரணி மாறிங்க பூரா உங்க ஊர்ல இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, சிட்டியில. ஆனா ஒண்ணு தெரியுமா நடுவர்களை, தம்பி நிறைய கேட்டாரு. எங்க பாத்தீங்களா இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து எல்லாரும் நகரத்துக்கு தானே வந்தாங்க. நகரத்துக்கு தான் வந்தோம். இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து எல்லோரும் 80களில் தமிழ்நாடே இந்தி பாட்டை கேட்டுட்டு இந்தி சினிமா பின்னாடி போயிட்டு இருந்த போது கிராமத்துல இருந்து வந்த இந்த 3 பேரு தான் தமிழ் சினிமாவை கிராமங்கள் நோக்கி, வயல்வெளிகளை நோக்கி கொண்டு போய் சேர்த்தாருங்கன்றத நீங்க மறக்க கூடாது. கண்ணதாசனுக்கு ஒண்ணு சொல்லவா? கிராமத்துக்காரங்க வந்துதான் உங்க தமிழ் சினிமாவை கைப்பற்றி ராஜாக்களா இருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதாவது பரவாயில்ல. இன்னொரு முக்கியமான கேள்வி, பெண் விடுதலை நீங்க தான் கொடுக்குறீங்களா நகரத்துல?
கிராமத்துல வேலையும் தொழில் எப்படி தெரியுமாங்க? வயல்காட்டுல வேலை இருக்குங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து போவாங்க. அவன் கலப்பையை எடுத்து தோல்ல போட்டுட்டு போவான். இவன் ஆடு மாடுகளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூட நடந்துக்கிட்டு கஞ்சி சட்டியில் சோத்தை வச்சுக்கிட்டு, ஏமாமா அப்புறம் மேலைக்கு இந்நேரம்னா நம்ம பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், நம்ம பையனை நல்லபடியாக படிக்க வைக்கணும், நம்ம பொண்ணுக்கும் ஒரு வேலை பார்க்கணும், ஏதோ ஒன்று குடும்பத்து பிரச்சனை பேசிக்கிட்டு அப்படியே வயக்காட்டில் போய் வேலை செய்வாங்க. குழந்தைய தூக்கிட்டு போகிற அம்மா என்ன தெரியுமா செய்வா? வரப்பு ஓரத்தில் இருக்கிற புளிய மரத்துலையோ வேப்ப மரத்துலையோ குழந்தைய தொட்டில் கட்டி போட்டுட்டு 2 பேரும் வயல்ல இறங்கி பேசிக்கிட்டே சந்தோஷமா வேலை பார்க்கறது தாங்க கிராமத்துல. ஆனா இங்க நான் கேட்கிறேன் சகோதரிய பார்த்து, பட்டணத்துல 3 மாசம் லீவு 6 மாசம் லீவுன்னு பிள்ளைகளை பெத்து வீட்டில் போட்டுட்டு அல்லது கிரச்சில் தூக்கி வீசிட்டு நீங்க வேலைக்கு போய் பால் கட்டி கொண்டு குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாம நொந்து போய் திரும்புகிற பட்டணத்தில் இருக்கிற பெண்கள், உங்களுடைய பெண் விடுதலையை விட கிராமத்தில் இருக்கிற பெண்கள் குழந்தையோடும் குடும்பத்தோடும் வாழுவதற்கான ஆரோக்கியமான சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்பதுதான் நடுவர் அவர்களே உண்மை. அப்புறம் இன்னொன்னு கேட்டாரு, ஏழையா இருக்கீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஆஸ்பத்திரிக்கு வழி இல்ல. இருக்கட்டுங்க, ஆஸ்பத்திரிக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. ஒரே ஒரு கப்பு தயிர் சாதம் இருந்தா கூட, ஒரே ஒரு கப்பு தண்ணி சோறு இருந்தா கூட 4 பிள்ளைகளை உட்கார வச்சு ஊறுகாயில நாக்கில தடை விட்டுட்டு ஒரு உருண்டையா ஊட்டி விடுற எங்க ஆத்தாப்ப இருக்கிற கிராமத்தை விட எப்படிங்க உங்க நகரம் பெருசாக இருக்க முடியும்? நான் கேட்கிறேன். எங்க ஊர்ல 70 வயசு கிழவி திண்ணையில உட்கார்ந்துருப்பா. அவதான் அந்த வீட்டவே நிர்வாகிக்கிறவளா இருப்பா நடுவர் அவர்களே. அந்த 70 வயசு கிழவி என்ன தெரியுமா சொல்லுவா? பெரியவனே நீ தோப்புக்கு போய் இன்னைக்கு தேங்காய் இறக்கிற, சின்னவனே நீ போய் சந்தையில போய் ஆடு மாடு போய் வித்துட்டு வர்ற, நடுவுலா இங்க வாடா நீ போய் கருதறுத்து களத்து மேட்ல போடுற. இதெல்லாம் நீங்கெல்லாம் பார்க்கணும்னு ஒரு கிழவி உட்கார்ந்துக்கிட்டு வெத்தலையை இடிச்சுக்கிட்டே கிராமத்துல அந்த குடும்பத்தை நிர்வாகித்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பேரு அம்மா இல்லன்னா ஆத்தான்னு வச்சிருக்கோங்க நாங்க. நீங்க கொண்டு போய் முதியோர் இல்லத்துல தள்ளிட்டு வந்து பெரிய படோடம் பேசுறீங்க. படோடம் யாருக்கிட்ட? இந்த கிராமத்துல சாமி ஆடுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப அதான் அங்க நடந்துட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. பெருசாலாம் பேசினாங்க. எங்க அண்ணன் தம்பிங்க வீட்டுல ஒரே ஒரு விசேஷம் வைப்போங்க. சாதாரண காது குத்தா இருக்கும். ஒரு பெட்டி கடை வச்சிருப்பான் அண்ணன். அண்ணன் பேரை போட்டு தாய் மாமன்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தோடனே ஒரு 10 தட்டை வச்சுக்கிட்டு 10 பழத்தை வச்சுக்கிட்டு வந்து நிற்பான். நின்னோடனே இவன் வானே 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 எப்படின்னே இருக்க, நல்லா இருக்கியானே அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சொந்தக்காரங்களாம் விட்டு, இது எங்க அண்ணன், இது எங்க மதனி, இது எங்க சித்தப்பா, இது எங்க அத்தனு ஊரே சேர்ந்து கூடி கொள்ளவர அந்த அன்பும் பாசமும் இருக்கு பாருங்க. அது இந்த பட்டணத்துல பார்க்க முடியுமா? கெட் டுகெதர்னு வைக்கிறானுங்க பட்டணத்துல. என்னவா கெட் டுகெதர்? யார் வீட்டில் பார்ட்டி? இன்னைக்கு உங்க வீட்டில் பார்ட்டியா, நாளைக்கு எங்க வீட்டில் பார்ட்டின்றானுங்க. பட்டணத்து நாகரிகம் எல்லாம் வெறும் பணத்தை வைத்துக் கொண்டும் வெறும் வாழ்க்கை ஜாலத்தை வைத்துக் கொண்டும் ஓடுது நடுவர் அவர்களே. ஒன்னவே ஒன்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சீரியல் பார்க்கிற அம்மாக்கள், குழந்தைகளை கிரிச்சில விட்டுட்டு போகிற அம்மாக்கள், ஃபாரின்ல இருக்கிற அப்பா, தாத்தா பாட்டி எல்லாரும் முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. வெறும் கெட் டுகெதர் மதுக்கடையில் இருக்கிற நண்பர்கள், இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற உறவுகளை கொண்டிருக்கிற பட்டணத்தை விட சாதாரணமாக வாழ்க்கைக்கும் வயிற்றுக்கும் பஞ்சம், வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற பிழப்பா இருந்தாலும் எங்கேயோ இருக்கிற அண்ணனையும் எங்கேயோ இருக்கிற அக்காவையும் எங்கேயோ இருக்கிற தங்கச்சியையும் எங்கேயோ படிச்சுட்டு இருக்க பிள்ளையும் நினைச்சுக்கிட்டு கண்ணீர் உதுத்துட்டு அவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தானுடைய உறவும் பாதுகாக்கப்பட்ட உறவாகத்தான் இருக்கும் நடுவர் அவர்களே. எனவேதான் ஒரு பெரியவர் சொன்னாரு, அப்பா அம்மாக்களோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் லட்சாதிபதிகள், தாத்தா பாட்டிகளோடு இருந்தால் நீங்கள் தான் கோடீஸ்வரர்கள் என்றார். அப்படி பார்க்கிற போது கிராமத்தில் இருக்கிற அத்துணை பேரும் கோடீஸ்வரர்கள். உங்கள் தீர்ப்பு எங்கள் பக்கம். நன்றி, வணக்கம். நல்லா அருமையாக பேசிக்கிறாங்க. அது இங்கே கிராமத்தில் தாத்தா கோமணத்தை கட்டிக்கிட்டு கிணத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பார். பேரப்புள்ள முதுகு தேய்ப்பான், பார்த்துருக்கீங்களா? வக்கீல வச்சு தேய்ப்பா. நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில். இங்கே நகரத்தில் அப்படி செஞ்சு வாருங்க. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்காரன் சொல்லுவா, வாட் நான்சென்ஸ், இன்டீசென்ட் பீப்புள், அன்ஹைஜீனிக், இன்டீசென்ட், அவர் நோய் பரப்புறாங்க சி அப்படிப்பா. அங்கே பேராண்டி இங்கே தேய்டா, பேராண்டி இங்கே அரிக்குது அப்படின்னா தேய்ச்சி விடுவான். அதை அந்த அந்த பையனை பெற்ற அம்மா அங்கேருந்து பார்த்து அப்படி ரசிப்பா. கிராமத்தில்
அப்படி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள், ஒரு கோணத்தில் பல விஷயங்களை பேசி இப்போ அவங்க விமலா அவர்கள் போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க. புதியுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, கேள்வி என்னமோ சிம்பிள் தான். முதியோர் இல்லங்கள் என்பது நகரத்தில் இருக்குது. அதை கொண்டு போய் விடுபவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா 70% சேர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டால் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கொண்டு போய் விடுறாங்க. ஆமாம்மா. லிவிங்ஸ்டன் நிறைய விஷயம் சொன்னார். அவர் ஆஞ்சநேயராம், நீங்கள் ராமச்சந்திரன், அவர் ஆஞ்சநேயர். ஆனால் பேசுனதெல்லாம் காதலை பற்றி. ஐயா, நீங்க சொன்னீங்க உறவுகள்லாம் எப்படி இருக்கணும்? கருத்தை பரிமாறிக்கணும், பணத்தை பரிமாறிக்கணும், சரீரத்தை பரிமாறிக்கணும், அதனுடைய அந்த உணர்வை தரணும்னு சொன்னீங்க. ஏங்க, இன்னைக்கு ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பிள்ளை, இங்கே நீங்க சொன்னீங்க கிராமத்துல இருந்து நிறைய பேர் படிக்க வச்சு வந்திருக்காங்கன்னு. ஒரு கிராமத்துல ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைகள் இருந்தால் அங்கே அந்த அப்பா சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் வந்துடுறாரு, பசங்க படிக்கிறதுக்காக வெளியூருக்கு வந்துடுறாங்க. இப்படி குடும்பத்திலேயே உறவுகள் இல்லாத இந்த சமயத்துல எப்படி சார் நீங்க உறவுகள் கிராமத்துல வளர்க்குதுன்னு சொல்றீங்க? அதுவும் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லுங்க. நீங்க நகரத்து உறவுகளுக்கும் கிராமத்து உறவுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நகரத்துல கொஞ்சம் யோசிப்பான், ஐயோ நம்ம பிள்ளை என்ன பண்றது, உடனே இப்படி இவங்க கூட நம்ம பிரச்சனை பண்ண முடியும். ஆனா கிராமத்துல அப்படியே கிடையாது. கூட்டா பஞ்சாயத்தானுவான். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்ததுன்னா கூட்டா பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்து, ஏதாவது தப்பு பண்ண பையனுக்கு நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை சார். ஒரே ஒரு விடுதலை பத்திரம் எழுதினா கொடுத்தா போதும். ஒரே ஒரு விடுதலை பத்திரத்தில் தன்னுடைய மகன் உறவையோ அல்லது தன்னுடைய உறவினர்களுடைய உறவையோ வெட்டி கொள்ளக்கூடியது கிராமத்து உறவு தானே. இப்படி உறவுகளை உதவி செய்யலனாலும் பரவாயில்லைங்க, உபத்திரவம் செய்து கொண்டிருப்பது உங்களுடைய கிராமத்து உறவுகள். கிராமத்தினுடைய உறவுக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய உறவுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நகரத்தில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்களை நீங்கள் பார்க்கலாம், பல்வேறு மொழியை சார்ந்த மக்களை பார்க்கலாம். அவங்க எப்படி தெரியுமா? அறுசுவை சாப்பாடு மாதிரி. ஏன்னா இது பொங்கல் என்பதனால நான் சொல்கிறேன், அறுசுவை சாப்பாடு மாதிரி. அறுசுவை சாப்பாடு என்பது இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என்று அறுசுவைகளில் இருக்கும். ஆனால் இந்த கிராமத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஜாதி மத வேறுபாடு என்பது, இந்த மாறுபாடு என்பது சுவையை கொடுக்கும், வேறுபாடு என்பது பகையை கொடுக்கும். கிராமத்து உறவுகள் என்றென்றைக்குமே இன்றைக்கு பகையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை புதியுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமா. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தகுதியான ஆள் நீங்க தான். வாங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமம் என்பது மார்பு வற்ற பால் தருகின்ற தாய்மார்கள் இருக்கின்ற இடம். நகரம் என்பது வெறும் புட்டிப்பாலை நம்பியே குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற இடம். எங்கே தாயினுடைய மனம் இருக்கிறதோ அந்த இடத்திலே தான் வளரும். நீங்க கடையில போய் எல்லாம் தொட்டில் வாங்குறது இல்லைங்க, அந்த தாயினுடைய பால் வாசனை மாறாத சேலையில தூளி கட்டுறது இருக்குது பாருங்க, அது உறவை வளர்ப்பதற்கான தாயினுடைய அந்த வாசனை மரணம் வரைக்கும் போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உயிர்ப்பான அடையாளம் தான் கிராமத்தில் இருப்பது இன்றைக்கு வரைக்கும். மார்பு என்பது பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு தான், அதை பாதுகாப்பதற்காக இல்லை. பிள்ளையை மீறிய ஒரு அழகு தனக்கு வேண்டியதில்லை என்று நினைக்கின்ற தியாக உள்ளம் கொண்ட தாய்மார்கள் இருக்கின்ற இடம் கிராமம். நான் ஆழமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நகரத்தில் 2 சொல் மிகவும் பெருமையாக பேசப்படுகிறது. ஒன்று கருணை கொலை, இன்னொன்று கௌரவ கொலை. கருணை கொலையும் சரி கௌரவ கொலையும் சரி எங்கிருந்து போகிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 10-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாற்று சாதியில் திருமணம் செய்வது என்பது நடந்திருக்கிறது. கிராமத்தில் சாதி இல்லாமல் இல்லை, கிராமத்தில் சாதி இருந்தது. ஆனால் தன் சொந்த மகளையே கொலை செய்கிற வன்மமான ஒரு மனநிலை அதற்கு கௌரவம் என்று பெயர் வைக்க ஒரு நிலை எங்கே உருவானது என்று சொன்னால் நகரம் கிராமத்துக்குள் நுழைந்த இடத்தில் நடந்தது. கிராமத்தினுடைய உயிர்ப்பான உறவுகளை சிதைப்பது என்பது நகரத்தினுடைய மூளைகள் தான். நீங்க விவசாயம்னு ஒரு விஷயம் இருந்ததுங்க. வள்ளுவன் சொல்றான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்லுவர்னா. இன்னைக்கு கிராமத்துல விவசாயம் இல்லாமல் போயிருச்சு. அவன் கிராமத்தான் ஒரு நிலத்தை தான் விற்கிறான். ஆனால் நகரத்திலேருந்து போய் வாங்குறான்ல, அவன் தான் அதுக்கு தென்றல் சிட்டின்னு பேர் வைக்கிறான், அவன் தான் அதுக்கு கோல்டன் சிட்டின்னு பேர் வைக்கிறான்.
தன் பிள்ளைகளுக்கு வெறும் கட்டடங்களையும் பணத்தையும் மாத்திரம் சம்பாதித்து வைத்து விட்டால் போதும் என்று நினைக்கிற குரூர மனநிலை நகரத்தில் இருப்பவனுக்கு இருக்கிறது. தன் பிள்ளைக்கு காணி நிலமாவது சேர்த்து வைத்தால்தான் அது எதிர்காலத்தில் அவனுடைய தலைமுறைக்கு பயன்படும் என்று நினைக்கிற எண்ணம் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. எனவே கிராமம் தான் உறவுகளை வளர்க்கிறது. ஒரே ஒரு என்னங்க பெரிய மருத்துவமனை, ஒரு கிழவி இருப்பாங்க கிராமத்துல, மருத்துவச்சின்னு பேர் அவளுக்கு. அவ அந்த ஊர்ல இருக்கிற நூத்துக்கணக்கான பிள்ளைங்களை இழுத்து வெளியில போட்டிருப்பா. அவ சொல்லுவா, அவன் பகையாளியா பங்காளியா எதுவுமே பார்க்க மாட்டா. ஒரு சத்தம் கேட்கட்டுங்க, ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல ஒரு சத்தம் கேட்டா எல்லா கிராமமும் அங்க போய் திரண்டு நின்றோம். குழந்தை பாலுக்காக அழுவதும் அந்த அவர்களுக்கு தெரியும், ஆபத்து வருகின்ற பொழுது அழுவதற்கும் அந்த கிராமத்துக்கு தெரியும். ஒரு சத்தம் போதும், எல்லா கிராமமும் திரண்டு நிற்கும். ஒரு நேரத்தில் இன்றைக்கு அது சிதைந்து போனதற்கு என்ன காரணம்? கள்ளுக்கடையும் சாராய கடையும் ஊருக்கு வெளியே இருந்ததுங்க. மாமனோ மச்சானோ குடிச்சான்னா எதிரில் இருக்கிறவனுக்கு தெரியாம ரகசியமா உள்ள வந்து உட்காந்துக்குவான், ரகசியமா போய் படுத்துக்குவான். இன்னைக்கு கள்ளுக்கடையும் சாராய கடையும் நடுத்தெருவில் வச்சு அது கல்ச்சர்னு சொல்லி அது நாகரீகம்னு சொல்லி கிராமங்களுக்கு கொண்டு போய் கிராமத்தை சீரழித்துக் கொண்டிருப்பதே நகரத்தின் கலாச்சாரம் தானே. எங்க அது கல்யாணமோ காது குத்தோ சாவோ ஒரு சண்டை இருக்குங்க கிராமத்துல, அந்த சண்டை இருக்கும். ஆனா அந்த சண்டை என்னவா வந்தாலும் மறுபடியும் மாமா மச்சான் கட்டி தழுவிக்குவான், பிரிஞ்சிருவான். நீயும் நானும் பார்த்துக்கலாம்டா, நீ சாகலாம் அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவான். அடுத்து தான் பிள்ளைக்கு ஒரு நல்லதுன்னா போய் அவன் வீட்டு வாசல்ல நிற்பான். அவன் வீட்டு வாசலுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே இவன் வெளியே வந்து நிற்பான். வெளியே வந்து அவனை கூட்டு போய் உள்ள கொண்டு போய் நிறுத்துவான். இன்றைக்கு வரைக்கும் கிராமங்களில் உறவுகள் ஒரு முறை சிதைந்தாலும் மறுபடியும் மறுபடியும் மீட்டெடுத்துக் கொள்வதற்கான அநேக விடயங்கள் நடைபெறுகின்றன. காதல் என்னங்க காதல்? கள்ளி செடியில பேர் எழுதுற சந்தோஷம் கழிப்பறையில் எழுதி படம் வரைஞ்சு வைக்கிறீங்களே. ஒரு ரயில் பெட்டியினுடைய கழிப்பறைக்குள்ள போங்க, ஒரு கல்லூரியினுடைய கழிப்பறைகளுக்குள்ள போங்க, நீ நேசிக்கிற பெண்ணை பெயர் போட்டு நீ நேசிக்கிற பெண்ணினுடைய படம் போட்டு எழுதி வைக்கிற வக்கிரமான ஒரு மனநிலை நகரத்தில் இருப்பவர்களுக்கு தான் இருக்கிறது. கிராமத்தில் எப்பொழுதோ தொலைந்து போன தன்னுடைய காதலியை நினைத்து கொண்டே வாழ்கிற வாழ்க்கை ஒண்ணு இல்லைங்க. மஞ்சா தண்ணி ஊத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. மஞ்சா தண்ணி ஊத்துவாங்க. அந்த வயசான தன்னுடைய முறை பெண்ணு மஞ்சா தண்ணி ஊத்துற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. பட்டுப்பாவாடை கட்டிட்டு போற பொண்ணு மேல இல்ல மாமா மேல மஞ்சா தண்ணி ஊத்தி விளையாடுறது, முறை மாமனோடு விளையாடுவது. நகரத்துல படிச்சா பிள்ளை என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம புள்ள படிச்சுட்டா அடுத்த வருஷம் அமெரிக்கா போயிட்டா சரின்னு நினைக்கிறான் நகரத்து பெற்றோர்கள். கிராமத்து பெற்றோர்களுக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்பா நீ டாக்டருக்கு படிச்சாலும் நம்ம ஆயாக்கு ஊசி போடுவியா? நீ டாக்டருக்கு படிச்சாலும் நம்ம மாமாக்கு ஊசி போடுவியா? நீ வாத்தியார் ஆயிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லுவியா, நம்பூர்ல டாக்டரா இருப்பியா, நம்பூர்ல நர்ஸா இருப்பியா, நம்பூர்ல வாத்தியாரா இருப்பியான்னு சொல்லி சொந்த ஊருக்கான சேவை செய்வதற்காக தன் பிள்ளையை வளர்க்கின்ற தாய்மார்கள் கிராமத்தில் இருக்கிறார்கள். நகரத்தில் இவனை ஒரு கருவியா உருவாக்கி வெளிநாட்டில் பணம் பிச்சை எடுக்கிறவனை அனுப்பிட்டு இன்னைக்கு நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய மாட மாளிகை வீடுகளில் தனியாக பெற்றோர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட உன் தாய்க்கு நீ வைக்க வேண்டிய சிறை வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்லி முடிக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிறனால நான் ஒரு பொண்ணை காதலிச்சா கூட அவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலை தொடர்வதற்கான மனநிலை கொண்டவர்களாக இங்கே இருக்கிற நகரத்து படிக்கின்ற இளைஞர்கள். கிராமத்திலிருந்து வந்தாலும் நகரம் அவனை தனித்தீவாக மாற்றி விடுகிறது. கிராமம் மாத்திரமே அவனை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. கிராமங்கள் தான் உறவை வளர்ப்பதற்கான மிக சரியான இடம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையாக பேசினார்கள். கௌரவ கொலை என்பதெல்லாம் நகரத்தில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ கிராமத்தில் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுனா அப்பனும் ஆத்தாலும் அந்த பிள்ளைய உச்சி மோந்து ஆரத்தி எடுத்து சேர்த்துக்கிறாங்களாமா? நீங்கள் தலையாட்டப்படாதுமா, பதில் சொல்லணும். உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் கொண்டாடக்கூடிய திருநாளாம் இந்த தமிழர் திருநாளில் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் பாராட்டுகளும். இந்த நகரத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் உண்டு. கிராமத்திற்கு இல்லாத சவால் நகரத்திற்கு உண்டு. கிராமத்தில் அந்த ஊர்க்காரன் மட்டும்தான் இருப்பான். வேறு ஊர்க்காரன் வந்தாலும் விழாவுக்கு வருவான், இருப்பான், உறவாடுவான், போயிடுவான். ஆனா நகரத்திற்கு மிகப்பெரிய சவால் என்னன்னா, நகரத்தில் பிறந்தவர்கள் நகர கலாச்சாரத்தோடு இருக்கின்றவர்கள் ஒரு புறம், இந்த வந்தேரிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அது ஒரு புறம். ஏன் நகரங்களுக்கு குடும்பம் இல்லையா? நகரங்களில் வாழக்கூடியவர்கள் பெற்றோர்கள் இல்லையா? அவர்களுக்கு பிறப்பவர்கள் பிள்ளைகள் இல்லையா? அந்த பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் பாசமே கிடையாதா?
பாசம் எல்லாம் ஏதோ மொத்தமாக கிராமத்திற்கு மட்டுமே குத்தகை எடுப்பது போல் பேசுகிறீர்களே நீங்கள். உங்களுக்கு நகரங்களில் இருக்கக்கூடிய சேரிகள் தெரியுமா? சேரிகளில் பணம் கிடையாதுங்க. எங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சேரி மக்களிடத்தில் கல்வி கிடையாது. எங்களுக்கு சம்பாதிக்க கூட தெரியாதுங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, ஒரு சாவு நடந்தாலும் சரி, அத்தனை பேரும் சேர்ந்து நின்று தூக்கி நிறுத்தக்கூடிய எங்கள் சேரி கலாச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? ஏழைகளால் நிரம்பக்கூடிய நகரம், அந்த நகரத்திற்கு என்று ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனை தெரியுமா? ஏதோ கிராமங்களில் மட்டும்தான் அன்பு பாசம் இருப்பதாக நீங்கள் பேசுகிறீர்களே. கிராமம் என்றால் உன்னதமானது, நகரம் என்றால் 5 ஸ்டார் ஹோட்டல், பப்பு, கிளப்பு, தியேட்டர், டிராஃபிக், ஜாப், ஏர்னிங், என்டர்டெயின்மெண்ட், ஷாப்பிங் மால். ஷாப்பிங் மால். ஒரு பயலும் ஒன்றும் வாங்கவும் மாட்டேங்கிறான், சுத்திக்கிட்டே இருக்கிறான். நான் ஒண்ணு கேட்கறேங்க, கிராமத்துல கூட ராத்திரியில நீங்க பட்டினியா தூங்கிடலாங்க. நகரத்தில் ஒருவர் கூட பட்டினியாக தூங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவிற்கு நகரம் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால், இங்கே உறவுகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்லிவிட முடியும்? நான் ஒரு கிராமத்திற்கு போயிருந்தேன், இது சத்தியம் நடந்தது. அந்த கிராமத்துக்குள்ள சித்த பிரமை பிடித்த ஒரு பெண் வந்திருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. ஆனா தான் இருக்கின்ற வீட்டிலே சமைக்கின்ற உணவு சாப்பிடக்கூடாது என்கின்ற ஜாதி புத்தி மட்டும் மன சித்தபிரமை அடைந்ததற்கு பின்னமும் அந்த பெண்ணுக்கு தங்கி இருக்கிறது என்றால், கிராமங்கள் தான் சாதிய உணர்வுகளை தன் ரத்த நாளங்களில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர நகரங்களுக்கு அந்த வேறுபாடுலாம் தெரியாதுங்க. நகரங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே பொங்கல், இன்னைக்கு பொங்கல் தானே. எத்தனை கிராமங்களில் இன்றைக்கு பொங்கல் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டாடுவது போல் கொண்டாட முடிந்திருக்கிறது? காணும் பொங்கல்னு ஒன்று வைக்கிறாங்களே, என்னது? வண்டி கட்டிட்டு போவீங்களே, எங்க போறீங்க? இன்னைக்கு எல்லா கலாச்சாரமும் போய்விட்டது. இன்றைக்கும் அந்த கலாச்சாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் நாங்க வாசல்ல வச்சு பொங்க வைக்க முடியாதுங்க. எங்க கிட்ட இடம் கிடையாது, பிளாட்ல தான் இருக்கோம். இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை விட்டு விடாமல் குக்கர்லயாவது வைக்கிறோமா இல்லையா? வைக்கிறோமா இல்லையா? சும்மா ஒண்ணு கடந்து போகலையே, கடந்து போகலையே. குழந்தைகளுக்கு புத்தாடைகள் அளித்து அந்த நேரத்தில் கூட வீட்டிலே என்ன வசதி குறைவு இருந்தாலும், நான் ஒண்ணு சொல்றேன், கிராமத்துல வசதி குறைவு, நகரத்துல வசதி கூடன்னு சொல்லி பேசினாங்க. கிடையாதுங்க. உண்மையா பார்த்தா கிராமங்களில் இருக்கக்கூடிய வசதி நகரங்களுக்கு கிடையாது. கிராமங்கள் ரொம்ப ஸ்பேஸ், அங்க இருக்கக்கூடிய இடம் நிறைய, அங்க காலம் நிறைய, டைம் இருக்கு. எங்களுக்கு டைமும் கிடையாது, எங்களுக்கு இடமும் கிடையாது, நேரமும் இல்லை, இடமும் இல்லை. இருந்தாலும் கூட உறவுகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே. மனிதன் இயல்பாகவே உறவுகளோடு வாழ வேண்டும் என்கின்ற தவிப்பு கொண்டவன் தான். அந்த தவிப்பு கொள்ளுகின்ற மனம் நகரத்தில் பிறந்தவனுக்கு மட்டும் இல்லை என்று பேசுவது வன்முறை. நகரத்தில் பிறந்து நகரத்தில் வளர்ந்து எல்லா விதமான கலாச்சாரங்களையும் தூக்கி நிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக நின்று நான் பேசுகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய மேட்டுக்குடி இனம் எல்லாம் ஒரு 5 விழுக்காடு தான் நகரத்தில் இருக்கின்றன. மற்றவை எல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலையில் நடுத்தர வர்க்கத்திடமிருந்தும் வறுமை கோட்டிற்கு கீழ் இடமிருந்தும் இருக்கக்கூடிய மக்களிடம் இன்றைக்கும் பற்றும் பாசமும் பந்தமும் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த நினைவும் இன்றைக்கும் நகரப்புறத்தில் இருக்கிறது. நாங்கள் தேடிக்கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஊர் இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே உறவுகளை மிகவும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பண்பாட்டு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, நகரங்களும் கிராமங்களைப் போல் இன்னும் கேட்டால் வாய்ப்புகள் இல்லாத நிலையிலே கிராமங்களை விட ஒரு படி அதிகமாக உறவுகளை வளர்ப்பதில் நிச்சயமாக முன்னிற்கின்றன என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, ஒரு அருமையான பட்டிமன்றம் மிக சுகமாக நிறைவேறி இருக்கிறது. இதில் கிராமமா நகரமானு தீர்ப்பு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா 2 பக்கமுமே உறவுகள் இருக்கிறது, 2 பக்கத்திலேயுமே பாசம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு பெரிய சிக்கல், இந்த நகரத்தில் இந்த வெஸ்டர்னைசேஷன் ஒன்று வந்தது பார்த்தீங்களா?
இந்த மேற்கத்திய நாகரிக போக்கு அதனுடைய ஊடுருவல் நகரத்தில் அதிகமாகிக்கிட்டே வருது. அது ஒரு சிக்கல். நகரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள், இவ்வளோதான். ஆனால் கிராமத்தில் இன்னைக்கும் தாத்தா பாட்டி மாமன் மச்சான் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கடந்து வாழக்கூடிய காட்சி அமைப்பை நம்ம பார்க்குறோம். திருமணங்கள்லாம் ஊரே கூடி ஒத்துழைப்பு கொடுப்பான் கிராமத்தில். இங்கே அண்ணே மவனுக்கு கல்யாணம்னா கூட தம்பி அந்த முகூர்த்த நேரத்துக்கு தான் வர்றான். முகூர்த்தம் முடிஞ்ச உடனே கிளம்புறான். என்னன்னு கேட்டால் அவன் பிள்ளைக்கு பரீட்சை இருக்காமா. என்ன படிக்கிறான்னு கேட்டால் எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு பரீட்சையாமா, அதுக்காக இந்த கல்யாணத்தை பாதிலேயே விட்டுட்டு போகணும்னு நிற்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சு இங்கே பியூட்டி பார்லரில் போய் அலங்காரம் பண்ணிட்டு வருது. அங்கே உறவுகளெல்லாம் கூடி வேலைகளை பகிர்ந்து கிராமத்தில் திருமணம் நடக்கிறது. நகரத்தில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு லம்ப் அமௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா தாலி கட்டுறது தவிர மற்ற எல்லாத்தையும் அவன் பண்ணிடுவான். வாங்கன்னு கல்யாண வீட்டில் நின்று கும்பிடுறதுக்கே உறவுக்காரன் கிடையாது, ஒரு பொம்மையை நிறுத்தியிருக்காங்க. அது இருந்தாருங்க இப்படி கும்பிடுது. கிராமத்தில் உயிரோட்டமான உறவுகள், நகரத்தில் பொம்மைகள் தான் உறவுகளாக இருக்கின்றன. கிராமங்களில் உறவுகள் உயிர்ப்போடு இருக்கிறார்கள், நகரங்களில் உயிரோடு இருக்கிறது. கிராமங்களில் உறவுகள் அழகாக இருக்கின்றன, நகரங்களில் அலங்காரமாக இருக்கின்றன. 2க்கு வித்தியாசம் இருக்குது. அழகாக இருப்பது என்பது வேறு, அலங்காரமாக இருப்பது என்பது வேறு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் குற்றம் குறையாக சொல்லவில்லை, நகரங்களில் உறவுகளோடு வாழ்கிறார்கள், கிராமங்களில்தான் உறவுகளுக்காக வாழ்கிறார்கள். உறவுகளோடு வாழ்வதை விட உறவுகளுக்காக வாழ்வதுதான் உறவுகளை வளர்க்கும் என்பதனால், அருமை நண்பர்களே, புதுயுகம் ரசிகப் பெருமக்களே, உறவுகள் 2 பக்கமும் இருக்கின்றன. ஆனால் இங்கே சுருங்கிவிட்டது, நியூக்ளியர் ஃபேமிலி என்று சுருங்கிவிட்டது. இன்னும் விஸ்தாரமாக, விரிவாக, ஆத்மார்த்தமாக உறவுகள் காணப்படக்கூடிய இடமாக கிராமப்புறமே இருக்கிற காரணத்தினால் நகரத்தை விட ஒருபடி மேலாக கிராமங்களில் உறவுகளை வளர்க்கிற பண்பாடு இன்னும் இருக்கிறது என்பதை தீர்ப்பாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.